எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற vlog வந்து எங்கள் வெட்டிங் டே vlog தான். ஜூன் 29th எங்கள் வெட்டிங் டே. இது வந்து 14th ஆனிவர்சரி. 14 வருஷம் ஆயிடுச்சு. 14th வெட்டிங் ஆனிவர்சரி வந்து என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஒரு vlog-ஆக பார்க்க போகிறீங்க. வெட்டிங் டே அன்னைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வடைக்கெல்லாம் ஊற போட்டு அப்படியே ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சி நாள் அலாரம்லாம் வச்சேன். ஆனால் காலையில் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா வழக்கம் போல் 8:30க்கு என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சேன். நாள் வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சு அரைச்சிருந்தேன். ஆப்பத்துக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நாள் வச்ச மீன் குழம்பு தான் நிறையவே இருந்துச்சு. அதனால அதே ஆப்பத்துக்கு வச்சாச்சு. கொஞ்சமாக தேங்காய் பால், நல்லா ஆப்பம் சூப்பராக வந்திருந்தது. இந்த ஆப்பச்சட்டியில் வந்து எண்ணெயே தடவ வேண்டியதில் சூப்பராக வரும். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த உளுந்த வடை பார்த்திங்கன்னா இந்த 14 வருஷத்தில் நான் ஒரு 5-6 தடவை தான் செஞ்சுருப்பேன். உளுந்த வடை ரவுண்டாகவே வராது, இந்த நடுவில் ஓட்டை போட்டு சுடுறது வரவே வராது எனக்கு. அதனால் நான் இந்த உளுந்த வடையை வந்து செய்கிறதே கிடையாது. மற்றபடி டேஸ்ட்டு, இந்த எண்ணெய் குடிக்காமல் நல்லா முறுமுறுன்னு வரதெல்லாம் நல்லா வரும், அந்த ஷேப் தான் வராது. நல்லா சூப்பரான ஆப்பம், மீன் குழம்பு, தேங்காய் பால், நல்ல ஒரு உளுந்த வடையோடு நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. வெட்டிங் டேங்கிறதுனால அடுத்தடுத்து ஃபோனு மெசேஜ்லாம் வந்துட்டு இருந்ததுனால அது என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து டீம் அவுட் மாதிரி போகிறாங்க. ஸோ ஹஸ்பண்டுக்கு லஞ்சு தேவையில்லை. இருக்கிற மீன் குழம்போட ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃப்ரீசரில் இருக்க, அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கலான்ட்டு. என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் என்னோடய வெட்டிங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். சரி, அப்புறம் இந்த ஆல்பம் வந்து சும்மா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. அதனால தான் என்கேஜ்மெண்ட் ஆல்பமும் வெட்டிங் ஆல்பமும் ரெண்டும் இருந்தது. எங்கள் வெட்டிங் வந்து ஜூன் 29th 2012 நடந்தது. சொந்த அத்தை பையன்தான், எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா பையன். ஸோ சின்ன வயசுலேருந்தே தெரியும். எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர், அப்பாவோட சேர்த்து 9 பேர். எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 6 பேர், எங்கள் அம்மாவோட சேர்த்து 7 பேர். எங்கள் அம்மா அப்பாவே பார்த்தீங்கன்னா சொந்த அத்தை மாமா பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் அதே மாதிரி பண்ணியிருக்கோம். என்னோட மூத்த அண்ணா கூட வந்து சொந்த அத்தை பொண்ணு தான் மேரேஜ் பண்ணியிருக்கு. இந்த ஃபோட்டோவில் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, தாலி கட்டும்போதே கழுத்தோடு சேர்த்து இறுக்கி கட்டிட்டாங்க. அவங்களோட ஐயர் தான் பார்த்து சொன்னார், யாருமே அதை கவனிக்கல. ஹஸ்பண்ட் இப்படி தான் ஃபன்னியாக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்னோடய வெட்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் சாரீ வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. இதுதான் என்னோடய வெட்டிங் சாரீ. நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்கும், அந்த கல்யாண சாரீ வந்து இந்த கலரில் எடுக்கணும், அந்த கலரில் எடுக்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு வந்து எந்த ஐடியாவும் இல்லை. பிளாங்காக தான் நான் கடைக்கே போனேன். எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி தான். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அழகான ஒரு குங்கும கலரு, 13,500 ரூபா. இதுதான் முகூர்த்த சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு 4 சாரியில் டக்குன்னு ஒரு 5வது சாரியை இதை நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ போட்டிருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஃபேட் ஆனதுனால அந்த ப்ளவுஸ் சேரலைன்னு சொல்லிட்டு இதை நான் இப்போ ஸ்டிச் பண்ணேன். அதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் கிடையாது, அதே கலர் தான். அப்புறம் இதுதான் வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் சாரீ. நல்ல ஒரு பீகாக் க்ரீன் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த கலருக்காகவே நான் இந்த சாரீ எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா 6,000 கிட்ட வந்தது. ஃபுல் ஜருகை இருக்க மாதிரி இருக்கும். அங்கங்கே பூ டிசைனு, அங்கங்கே ரவுண்டாக ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ப்ளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஷேடில் வந்துடும். அப்புறம் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஒன்றும் ஸ்டிச் பண்ணலை. அந்த சாரியில் அவங்களே கொடுத்துருந்த பார்டரை வச்சே நான் வந்து டிசைன் மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த ரொம்ப ஒர்க் பண்ணி இது பண்ணி போடுறது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ப்ளவுஸ் சேரலை. ஸோ ப்ளெயினாக வந்து கோல்டன் கலரில் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு. என்னதான் கல்யாண நாளாக இருந்தாலும் நம்ம வெளியில் போயிட்டோன்னா அந்த டே அப்படியே போயிடும். வீட்டில் இருந்தால் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த எல்லா வேலைகள்லையும் இதுவும் ஒரு வேலை. நாங்கள் வளர்க்குற பெட்டு ஆரா, அவளுக்கு டெய்லி கண்ணை துடைக்கணும். நமக்கு வெட் வைப்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி பெட் வைப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது இதுதான். இதோட லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது வச்சு தான் நாங்கள் வந்து கண்ணை துடைக்கிறது. நல்லா வெட்டாகவே இருக்கும். ஸோ கண்ணில் வந்து லைட்டாக நம்ம வந்து இது பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி அந்த ஈரத்துக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ட்ரை கிளாத்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பெட்டுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். அப்புறம் அவங்க கத்துவாங்க. நாங்கள் இதை வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம். நல்லா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து வழக்கம் போல் ட்ராப்ஸ் விடணும். கொஞ்சம் கண்ணில் வந்து ப்ராப்ளம், அதனால் அந்த ட்ராப்ஸ் ரெகுலராக விட்டுட்ருக்கோம்.
வீட்டில் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது கொஞ்சம் செடியோடு நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் வீடுமே கொழு கொழுன்னு இருக்கும். இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் 1-2 பிளான்ட் தான் வச்சுருந்தோம். இது வந்து சொந்த வீடு, அதுவும் 2 BHK தான். இது வந்து நாங்கள் ரெண்டலுக்கு தான் இருக்கோம், அதே கம்யூனிட்டியில் வில்லா. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். வேறு பாட்ஸு பிளான்ட்டு எல்லாம் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா லில்லி பிளான்ட்டு. அவ்வளோவா மெயின்டெனன்ஸே தேவையில்லை. ஆனால் நீங்கள் தண்ணி விடலைன்னா ஒரு மாதிரி தொங்கி போயிடும். ஆனால் கரெக்டாக தண்ணி விட்டிங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாரத்தில் ஒரு 2 தடவை வெயிலில் வச்சு எடுக்கிறது, வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை தண்ணி விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக. அந்த மாதிரி விட்டிங்கன்னாவே பிளான்ட்ஸை வந்து வீட்டில் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அது செடி வாடி தான் போகும். நாங்கள் வந்து வாடிடுச்சுன்னா உடனே அதை மாற்றிடுவோம். இது வந்து நான் கிச்சனில் வந்து மணி பிளான்ட் தான் வச்சுருக்கேன். சிலது மண்ணில் வச்சுருப்பேன், சிலது வந்து தண்ணியில் பாட்டிலில் வச்சுருக்கிறது. இதுக்கும் பார்த்திங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை வந்து தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணுறது தான். செடியோடு கொஞ்சம் கிச்சனில் வைக்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். அதுவும் இல்லாமல் வீடுமே கொஞ்சம் நமக்கு ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கூலாக இருக்கும், அதுக்காக தான். 3 துண்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்து வச்சுருந்தது. எனக்கு 2, என் பொண்ணுக்கு ஒரு ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். அப்படியே என் விலாகில் வர வீடியோஸ்லாம் சும்மா போட்டு விட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கடல் வாவல் தான், ஆனால் கொஞ்சம் சின்னதாக வாங்கிட்டோம். நல்லா பெருசாக வாங்கினோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் என் பொண்ணை வந்து ஒரு 3:30க்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் வந்து கேக் தான் செஞ்சுருந்தேன், பிளான் பண்ணியிருந்தேன். அதனால தான் கேக் வந்து ப்ரௌனி கேக் தான். அதை செஞ்சுட்டு வந்து ஃப்ராஸ்டிங் வந்து சாக்லேட் ஃப்ராஸ்டிங் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான். என்னோடய சேனலில் ஆல்ரெடி நான் வந்து ப்ரௌனி கேக்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஃப்ராஸ்டிங் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு பண்ணி. சும்மா சாயந்தரமாக ஹஸ்பண்ட் வந்த பிறகு ஒரு கேக் கட்டிங் வீட்டிலேயே செஞ்ச கேக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பெருசாக ஒன்றும் டெக்கரேஷன்லாம் இல்லை. இந்த வால்நட் இருக்குல்ல, அதை தான் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்ருந்தேன். இந்த சாப்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினேன். சூப்பராக சாப் பண்ணோம். உள்ளே நட்ஸை போட்டுட்டு நீங்கள் நல்லா சுற்றிட்டே இருந்தால் போதும், அழகாக அதை சாப் பண்ணி கொடுக்கும். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்த பிறகு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பீஸ் போட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? என் பொண்ணுக்கு வந்து பொறுமையே இல்லை. இப்படா சாப்பிடுவோன்னு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அவளுக்காக கட் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கா? பார்த்து சொல்ல தேவையில்லை. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த வருஷமும் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, இது ஃபஸ்ட் டைமு. ஏன்னா சின்ன க்ளூ கூட அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கல. அதனால் அவங்களுக்கு வந்து சடனாக கதவை திறந்து வந்தோடனே ஒரே ஹாப்பியாகிடுச்சு, ப்ளஸ் ஷாக்கும் ஆயிடுச்சு. வீடு மாதிரி வந்துட்டேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் டேபிளை டெக்கோர் பண்ணிவிட்டு அந்த கேக்கில் வந்து ஒரு பீஸ் எடுத்து கேண்டில் வச்சு செட் பண்ணியிருந்தேன். வெட்டிங் டேக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கல. ஒரு லெவலுக்கு மேலே நமக்கு ஏஜ் எல்லாம் போயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுக்க மாட்டோம். இது வந்து பொங்கலுக்கு எடுத்த ட்ரெஸ் தான். அவங்களுமே ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸை தான், சும்மா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாட்டிட்டு அப்புறம் கேக் கட் பண்ணோம். இந்த வெட்டிங் டேயில் எங்களை விட சாட்சி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணா. ஏன்னா அவளுக்கு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது, பார்ட்டி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் பெட்டு ஆரா வந்து பார்த்துட்டே இருந்தா. அவளுக்குலாம் கேக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டுறாதீங்க, இது சாக்லேட் கேக்கு. ஆக்சுவலாக அது வந்து கொடுக்கக்கூடாது, அதனால தான் கொடுக்கல. அப்புறம் என்ன, அவ்வளோதான் vlog முடிஞ்சது. வெட்டிங் டேயும் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. வீடியோவில் வர ஒரு சில ப்ராடக்ட் லிங்க்கு, ட்ரெஸ் லிங்க்கு எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரியும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.